போட்டியிடுற எண்ணம் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்போம். நாங்கள் சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல, நாங்கள் நிறைய தொகுதிகளை கேட்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். வெறும் தொகுதிகளை கேட்பது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் உங்களுக்கு ராஜேஷ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதிக இடங்கள்லையும் போட்டியிட விரும்புகிறோம். அரசாங்கத்தில் நாங்கள் பங்கு பெறவும் விரும்புகிறோம் என்று எங்களுடைய தலைவர் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது சரியான கருத்து. 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்து நீங்கள் சாறை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அந்த நிலையை மாற்றி நாங்கள் வெற்றி பெறுகிற அரசாங்கத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற கேட்கிற நிலைக்கு நாங்கள் வருவோம். ஆனால் இன்னொன்று, எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS போன்ற நச்சு பாம்புகளை அழிப்பதற்கான கூட்டணி இதுதான். எனவே அந்த காரணத்திற்காக மட்டுமே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்து விட மாட்டோம். நாங்கள் கடமையை செய்கிற நேரத்தில் உரிமையும் நாங்கள் கேட்போம். கடமையும் செய்யணும், கடமை தவற மாட்டோம். ஆனால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதிக இடங்களிலும் போட்டியிடுவோம், அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலை. அவ்வளவு பெரிய சங்கடமாக இருக்காங்க அதுக்கு தாங்க போகாத இடந்தனில் போக வேண்டாம்னு அவையார் அந்த காலத்தில் பாடினாங்க. அது அவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கணும். பாவம் போயிட்டு வந்த பிறகு நம்ம சொல்கிறோம். அது இது டைம்ஸ் இதழ் ஒரு ஆய்வறிக்கையில் இவங்க வீர பெண்மணிகளை விவசாய போராளிகள்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு அவார்டாக 80 பேரில் அவங்கள ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பாஜக MP கங்கனா ராவத் நடிகை என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அவங்கள கொச்சத்தனமாக 100 ரூபாய்க்கு கூட நடிகை இந்த மாதிரி போராளிகள் கிடைப்பாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரே வழி என்னென்னா, கங்கனா ராவத் இது மாதிரி ரொம்ப கொழுப்பாக பேசி பல நேரங்களில் பேசியிருக்காங்க. ஒரு முறை அவங்க டெல்லி விமான நிலையமோ லக்னோ விமான நிலையத்திற்கோ போயிருந்தப்ப ஒரு பெண் போலீஸ் காவலர் அவங்கள ஓங்கி அறைவாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இது ரொம்ப மோசமாக பேசுது. அது மாதிரி எப்பொழுதாவது அவங்க இந்த பக்கம் வந்தால் நீங்கள் மறக்காமல் அவங்கள அறைவாங்க. அதுதான்.